வழியாக தாண்டிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கு. மனம் கண்ணாடி போல பூசு ரொம்ப வந்துட்டுன்னா மனம் தெரியாது, தொடர்ச்சியாக ஆன்மீக முடியும். மக்கள் நம்ம ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கும். சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், மண்ணில் பிறந்தாங்கன்னா 2 பெரும் பயிர், பெரும் பயனை அல்லது 2 பயனை சொல்றார். மணியில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் மன்னரா அடியாரனை அமுது செய்கிறார். அடியாருக்கு சாப்பாடு போட்டோம்னா பெரும் பயிர் துணி தள்ளிட்டு விடும். 2வது விஷயம் சொல்றார், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையான நிலையில் உலகம் வருக என்று படிப்பார். அவருடைய திருவிழாக்களை கண்களால் காண்பது, கண்களால் காண்பதே சொல்றார். கண்டாலே பெருங்குடி, ஒன்று அடியாரனை அமுது செய்தல், 2வது அவருடைய திருவிழாக்களை கண்ணுகளுக்காக கொடுக்கும். ஆனால் பெருமாள் நம்ம அந்த இடத்துல படிக்கல, அந்த திருவிழாக்களை செய்கிறார் என்றால் நமக்கு எவ்வளவு புண்ணியம், எத்தனை பேருக்கு நாம் கண்டுகளை கேட்கிறோம். இந்த திருவிழாக்கள் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், அத்தனை மக்கள் அந்த விழாக்களை கண்டு அந்த பொலிவு ஆறுதல் ஆனந்தம் கொண்டு அடியாரத்தெல்லாம் அப்படியே கண் போடும். அதை கோலப்படுத்த காண்படத்தில் நம்ம வச்சிருக்காரு. இந்த விழாக்களை முன்னிருந்து நடத்தி இந்த மக்களுக்கெல்லாம் இந்த விழாவை கண்களால் காட்டும் அந்த இடத்துல வச்சிருக்காரு. ஆனால் பகவானுடைய எந்த இடத்துல நம்ம வச்சிருக்காரு நம்ம ஒரு சில சின்ன சின்ன ஒரு சஞ்சலங்கள் ஏற்படும். சரியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைச்சிருக்காது, சரியான நேரத்தில் காலையில் மணிக்கு காப்பி சாப்பிட்டு இதெல்லாம் செய்யாது. இது வெளியே புறப்பட்டாலே ஒரு சன்னியாசி தர்மத்தை மனசுல உயர்வு வீட்டுக்காரோ சுகபோகமான அந்த நேரத்தில் வெளியே யாத்திரை புறப்பட்டாலே நாம் ஒரு சன்னியாசி மனசு சொல்லிக்கணும். ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காது, செய்யணும். வீட்டிலே இருக்கிற வசதி எல்லாம் வெளியில் கொடுத்தா கிடைக்காது. 8ஆம் படிக்கணும்னாலும் மண்ணில் படிக்கணும்னாலும் நம்ம படிக்கணும். அந்த வைராக்கியத்தை நம்ம உருவாக்கணும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுணும். ஏன்னா பகவான் கொள்கை வச்சிருக்கிறார். அந்த கொள்கை எல்லாரும் கடந்து சொன்னா நாமும் அந்த இறைஸ்தலத்துக்கு போகணும். குறையுடைய குற்றம் கூறால் கொள்கையினால் குறையுடைய குறையை பார்க்க மாட்டோம். அந்த வாழ்க்கை அது பிரின்சிபல் வச்சிருக்கார். குறையுடைய குற்றம் கூறால் அந்த கொள்கையினால் இறைவன் இந்த காலத்தில் வெறுப்பு நிலையில் இருக்கார். அப்போ குறைகளை நாம் இருந்தாலும் அது நன்றாக சுற்றி காட்டி குழந்தை இல்லையா, நாம் நன்றாக சுற்றி காட்டி அந்த குறைகளை தவிர்த்து மேலும் அந்த சிறப்பாக செய்யறதுக்கு நாம் வழிபடுகிறோம். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு எவ்வளவு பேர் இந்த சென்னையில் கூட திருப்பட என்ன இருக்காங்க, இந்த சுடை இப்படிதான் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் எழுதியிருக்காரு இல்லையா. அதுக்கு நம்ம எல்லாம் மாற்றி விட்டுறோம். பையாட்சியோட போல டேரக்டா என்னன்னு தேடிலாம் கிடைக்கிறது. மனிதர்களுக்கு வேணும் நம்ம தேடி இருக்கிற இந்த தாய் வேணும் பண்ண முடியும். அதான் சொல்றாங்க, அறியாது மாறுதலா பிறத்தலை. இப்போ மாறுதல் சரியாக எடுத்துக்கணும். சரிகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஏன் வளர்ச்சிலாம் போயிடும். பகவான் வளர்ச்சி எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சொப்பான இருந்தாங்க. அப்புறம் உருவாக்கம் பண்றீங்க கோயிலில் எத்தனை நாள் தெரிவிக்கணும், 10 தடவை தெரிவிக்கணும், வீட்டு எத்தனை நாள் தெரிவிக்கணும் கணக்கே சொல்ல முடியும். ஸோ அது கடமையில போய் இது புண்ணியத்தில் சொன்னாங்க. ஒரு அடியார்கள் குற்றம் நோக்காது, அது நோக்காம இது நோக்காம ஆனா அடியார்கள் நோக்காம இருக்கலாமா. ஆனா நடத்தக்கூடிய வகையை நம்ம நோக்கினாங்க. நாட்கள் பத்தாது. முதல்ல என்னது, 4 நாட்கள் நமக்கு போராது, நாட்கள் கூடுதலாகணும். அடுத்த முறை இன்னும் இதை விட கூடுதலான இடங்களுக்கு நம்ம போக வேண்டி வரும். அப்போ குடித்த நம்ம வீட்டுல நல்லா உங்களுக்கு பந்தனை படுத்து வருவோம். நமக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் நம்ம வீட்டை பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்ம யாத்திரை என்று செல்லும் போது எந்தெந்த இடத்துல என்ன வசதிகள் கிடைக்கோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கணும். சொல்லுவோம் எல்லாருடைய